போலீஸ்காரங்க கிட்ட தொப்பி இருக்கலாம், தொப்பை இருக்கவே கூடாது. ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட்டாகவும் இருக்கணும். எல்லாரும் போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் இருந்தால் கூட, உடம்பை நன்றா பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் கூட, டென்ஷனான வேலையில் அதை செய்கிறோமா என்றால் நிச்சயமாக நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். போலீஸ்காரங்க கிட்ட தொப்பி இருக்கலாம், தொப்பை இருக்கவே கூடாது. ஏதோ சொல்ல மருத்துவராக சொல்கிறேன், தொப்பையின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க வாழ்நாள் குறையும். அதனால் நாம் இன்னும் ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்டாக தான் இருக்கிறோம், ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட்டாகவும் இருக்கணும். உடல் நலத்தை மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும். என்னென்ன உயர்வுகள் நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அந்த உயர்வுகளை கிடைப்பதற்கு துணைநிலை ஆளுநரின் அலுவலகம் உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். சில இடங்களில் பரபரப்பாக இருக்கிற இடத்துல கூட நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். நீங்கள் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் ஒன்றே ஒரு கோரிக்கை, நாம் எவ்வளவுப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பொதுமக்களிடம் நாம் நம்பிக்கை ஏற்படுத்தும் அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ சூழ்நிலை, கெட்ட பேர் வாங்குகின்ற சூழ்நிலை, ஆனால் யாராக இருந்தாலும் அது மக்களுக்காகத்தான். மக்கள் நம் மீது அன்பு வைக்க வேண்டும், மக்கள் நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே முதலமைச்சர் சொன்னதில் நான் உடன்படுகிறேன். போதை பழக்கம், இந்த இளைஞர்களை காப்பாற்ற மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. இந்த இளைஞர்களின் கலாச்சார சீர்கேடை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கு நமக்கு இருக்கிறது. ஆக அந்த பங்கையும் நாம் சரியாக ஆற்ற வேண்டும். ஒவ்வொரு இளைஞனையும் பார்க்கும் பொழுது நான் அந்த குழந்தையின் அப்பாவாகவோ அண்ணனாகவோ நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. ஆக பொதுமக்களிடம் அன்பனாக எங்கள் காவல்துறை என்று பொதுமக்கள் சொல்லும் அளவிற்கு நாம் அவர்களிடம் நட்புடனும் அதே நேரத்தில் கண்டிப்புடனும் ஒரு ஆசிரியரை போலவும் நடந்து கொண்டு எங்கள் காவலர் என்று பொதுமக்கள் எல்லோரும் உங்களை கொண்டாட வேண்டும். அப்பொழுது நாங்களும் உங்களை கொண்டாடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும்.